தீர்த்த குடம் எடுக்கிறவங்க, பால் குடம் எடுக்கிறவங்கெல்லாம் பேர் கொடுக்குறவங்க கொடுத்துட்டு போயிருங்க. இன்னையிலேருந்து கொடுக்குறோம், அதனால் இன்னையிலேருந்து பேர் யார் யார் கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்துட்டு எழுதிட்டு போயிருங்க. ஆடி அமாவாசைக்கு பால் குடம் எடுக்கிறவங்க முதலே பேர் முன்பதிவு பண்ணிடுங்க. கருப்பசாமி மறுபடியும் மேட்டுப்பாளையம் வச்சுப்பா. மேட்டுப்பாளையம் எல்லாரும் போய் காலில் வைப்பா மறுபடியும். அப்படியாப்பா, சரி. காலில் பிரச்சனை யாருக்கு? உனக்கு காலில் பிரச்சனை இருக்கா? போய் காலில் வந்துட்டோம். மற்றவளை வெளியில் குறைப்ப கூப்பிட்றேன். உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நான் உன்னை மறக்கணும்டான்னு நீ என்ன சொன்ன? மறந்துட்டேன். அதனால் உனக்கு கால் வலியை சரி பண்ணிடலாம்ல. அதே மாதிரி தொழில் நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும். அதே போல் குடும்பத்தையும் நல்லபடியாக சேர்த்து வைக்கணும். அதே மாதிரி எல்லாரும் போல் நம்மளும் 4 பேருக்கு போல் மதிக்கணும். அப்படியே இல்லையா? போய் காலில் விட்டோம். சரிப்பா. அதனால் கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்தேன். இப்போ நான் சொன்ன பிரகாரமே நீ இருந்த அப்படின்னா அடுத்த 40 நாளில் உனக்கு உடல்நிலைக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி கொடுத்து அடுத்த 6 மாதம் வர்றதுக்குள்ளே நீ எதிர்பார்த்தது போல் மனைவியும் சேர்த்தி வச்சு அதே மாதிரி 4 காசு சம்பாதிக்கிற மாதிரி கருப்பையும் உருவாக்கினா போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். கிட்டவா. ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நீ கேட்டது போல் நான் கருப்பசாமி உனக்கு நாளையிலேருந்து உனக்கு வலி படிப்படியாக குறைஞ்சிடும். 40 நாளில் அதுக்குண்டான வழி சரி பண்ணி கொடுத்து தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் குடும்பத்தையும் சேர்த்து வச்சுறேன். இதா ஒன்று, நம்மளோட சேர்க்கை சரியில்லை. ஆரம்பத்தில் சேர்க்கை சரியில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை கருப்பசாமி, நான் நியாயமாக தான் நடந்துக்கிட்டேன் அப்படி நீ சொல்லு. சேர்க்கை சரியில்லைன்னு நான் சொல்கிறேன், நீ சொல்லு. உண்மை தானே? அதனால தான்டா வந்ததுமான பிரச்சனை. உனக்கு நல்ல வேலையை கொடுத்து நல்ல வருமானத்தை கொடுத்து எல்லாரும் போல் கருப்பசாமி உன்னை நல்லபடியாக தான் வச்சுருந்தேன். அதை நீ தக்க வச்சுக்கிட்டியா? இல்லை. அப்போ நீ தப்பு பண்ணினதுனால தான் உனக்கு இதிலெல்லாம் கொடுத்த சரி வராது. நடக்கிற காலில் தான் வைக்கணும். அதனால் காலில் எப்படி எதுக்கு அது உதைக்கிற அடிக்கடி? யாரும் உதச்சியில் அதுக்கு தான் காலிலே உனக்கு பிரச்சனை கொடுத்தேன். அதனால் நீ அடுத்து இந்த மாதிரி செய்வியா? செய்ய மாட்டேன். அதனால் இப்போ நீ திறந்ததுனால அடுத்த 40 நாள் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். இப்போ தெரிஞ்சிருச்சு எனத்தினால வந்துச்சுன்னு பிரச்சனை, அதனால தான்டா மனை வந்தது. அதனால் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல் கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துறேன். தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. அடுத்த வெள்ளிக்கிழமை வா. உடம்புக்கு மட்டும்தான் புத்தரவு. வெள்ளிக்கிழமை நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் எடுத்துடலாம். கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் ஒரு தொழில் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அது அமையுமா? இல்லை நம்ம இப்போ தொழிலே இல்லாமல் இருக்கிறோம். அப்படித்தாப்பா. அதனால் உனக்கு தொழிலும் உனக்கு நல்லபடியாக அமையும் அப்படின்னு இன்னொரு 3 மாத காலம் பொறுமையாரு. அதுக்குள்ளே உனக்கு நானே அமைச்சு தரேன். ஆவணி மாதம் உனக்கு அதுக்குள்ளே உடல்நிலையில் இருக்கிறதெல்லாம் சரி பண்ணி கொடுத்து குடும்பத்தில் எல்லாரும் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்து கடனையும் உனக்கு கருப்பசாமி கட்டி கொடுத்தா போதுமா? கிட்டவா. அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வா. அடுத்த 3 மாதத்துக்குள்ளே உனக்கு ஒரு வேலையை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். ஆவணி மாதம் ஆரம்பிச்சிடலாம். அப்படி தான் போதும்ல. நான் கருப்பன் கூட வரம்போம். கருப்பசாமி மறுபடி குருமந்தூர் வச்சுப்பா. குருமந்தூர் குறி 1. அப்படியாப்பா. கருப்பசாமி நீ பார்த்து யாரை வேணாலும் கூப்பிடு. அதனால் என் மகன் பேசவே மாட்டேன் அப்படின்னு வந்து கேட்டேன். வெளிநாட்டில் இருக்கிற பேசி பல வருஷம் ஆயிடுச்சு கருப்பசாமி அப்படின்னு போன டைம் வந்து கேட்டேன். நான் என்ன சொல்லிவிட்டேன்? நான் உனக்கு எப்பவும் போல் பேச வைக்கிறேன்டா அப்படின்னு. இப்போ பேசினானா இல்லையா? போய் காலையில் விழுந்துட்டோம். அதனால் கருப்பசாமி அவன் போய் கல்யாணமாக எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம் ஆச்சு. அப்போ இருந்தே படிப்படியாக எல்லாம் விட்டு போச்சு. இப்போ மீண்டும் உனக்கு பேச வைக்கணும், குடும்பத்தோடு சேர்த்து வைக்கணும், எல்லாரும் போல் வாழணும்னு வந்து கேட்டேன். அதனால் இப்போ பேசிட்டான். அதே போல் உனக்கு நிரந்தரமாக அவன் பேசணும், அதே மாதிரி குடும்பத்தோடு சேர்ந்து வரணும். அதனால் அவன் மனசாக பிரிஞ்சு போயிட்டானா, இல்லை அவன் ஏதாவது சொல்லி செஞ்சு வச்சுட்டானா, இல்லை நேர காலம் சரியில்லையா, சொல் பேச்சு தான் கேட்டிருக்கேன். யார்? வேறெல்லாம் உனக்கு ஒன்றும் மனசெல்லாம் நீ நினச்ச மாதிரி சரியில்லாமல்லாம் போகல. அவெல்லாம் தெளிவாக தான் இருக்கேன். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு குடும்பத்தோடு ஒன்று சேர்த்து வச்சு எல்லாரும் போல உனக்கு சந்தோஷம் வாழ வச்சா போதுமா? போதும்ல. இப்போ பேசுகிற மாதிரியே உனக்கு குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும்.
அப்படி அமைச்சா போதும்ல. இந்தா இதை கொண்டு யாரும் கைப்படாமல் வச்சுக்க. எப்போ போல் பேசணும் சாமி அப்படின்னு கொண்டு பாங்கா வச்சுக்க. ஒரு 3 மாதத்துக்கு கொஞ்சம் தடுமாட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெகுலராக உனக்கு பேச ஆரம்பிச்சிடுவேன், குடும்பத்தோடு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுவேன். அப்படி தான் போதும்ல. இந்தா இதை நீ ஆளுக்கு பகுதி சாப்பிட்றணும். அதை கொண்டு பாங்கா வச்சுக்க. கூடயே வரம்போ அம்மா வசிக்கு எனக்கு மாலையும் பாட்டும் வாங்கிட்டு வந்துடணும். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் சத்தியமங்கலம் முயற்சிப்பா. சத்தியமங்கலம் நாளைக்கு போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி, அதனால் கருப்பசாமி எந்த வித உசிர் சேதம் இல்லாமல், மருத்துவத்திலையும் பெருசாக ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக கருப்பசாமி அவனுக்கு உருவாக்கி தரணும். அப்படித்தானமான அதே போல் நான் கருப்பசாமி நோய் நொடி இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். பெரிய பிரச்சனையாக வராது. சரியா? நாளைக்கு போய் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இருக்கும், ஒரு சின்னதாக ஒரு மைனர் ஆப்ரேஷன், அவ்வளோதான். அப்புறம் காலத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக உனக்கு சாப்பிடவும் வச்சு நல்லபடியாக நீ இருக்கிற காலங்கள் வரைக்கும் சந்தோஷமாக வாழ வச்சா போதுமா? போய் காலில் விழுந்துருவாப்பா போடு. அதனால் கருப்பசாமி நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ண போகும்போது எந்த சிக்கல் இல்லாமல் நான் கருப்பம் கூட வரேன். இதை பையிலேயே வச்சுட்டு போ. கிட்டவா இதை நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க வச்சிரு. நீ கேட்டதோடு நாளைக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பெருசாக மாதிரி இல்லை, இருந்தாலும் ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு வரும்போது எந்த சேதாரம் இல்லாமல் கருப்பம் கூட இருந்தால் போதுமா? முடிச்சுட்டு என்னை வந்து பாருப்பா, கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி ஜந்த ஊருப்பா, சென்னை மலை வச்சுப்பா. அப்படியாப்பா, சரி. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் ஆமாம், நீ பார்த்து எனக்கு என்ன பண்ணினாலும் சரிப்பா அப்படின்னு என் காலடி வந்து விழுந்தேன். விழுந்ததில் எல்லாம் சரி பண்ணியாச்சு. இப்போ எனக்கு வந்து நிரந்தரமாக அந்த வேலை செய்கிறதுல மிஷின் ரிப்பேர் ஆகாமல் இருக்கணும், அப்படி தானே? அதனால் உனக்கு நாளையிலேருந்து எந்த பிரச்சனையும் வராது. அதனால் நீ இறங்கி செய்யலாம். ஒன்று, புதுசாக ஆர்டரும் வந்துடும். ரெண்டாவது, மூணாவது, புது வீடுக்கும் உத்தரவாகி போச்சு. அதனால் இந்த வருஷம் பால்கோடு எடுத்துட்டு ஆவணி மாதம் பாலக்கால் போட்டுடலாம். கிட்டவா இப்போ வேலை தொடர்ந்து இப்போ கிடைக்கிற மாதிரியே முழுசும் கிடைக்கணும். உன் மகளுக்கு இப்போ வேலை கிடச்சிருக்குமே, எவ்வளோ நாள் ஆச்சு? 1 வாரம் ஆச்சு. அதான் நான் சொன்னேன், வேலை கிடச்சிடும், ஜாயின் பண்ண சொல்லிடு. அதில் எந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறப்போ. ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு, ஒன்றை பாங்கா வச்சுக்க, கூடயே வரம்போ. எந்த இடத்துல வராது, தைரியமாக போ. கருப்பசாமி மறுபடி ஜந்த ஊருப்பா, மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எல்லாம் போய் காலில் விழுப்பா, மறுபடியும் போய் காலில் விழு. அப்படியாப்பா, நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. அப்படியா, எல்லாம் மறுபடியும் காலில் விழுப்பா. சரி, எனக்கு காலில் இருக்கிற பிரச்சனை தீரணும். காலில் யாருக்கு பிரச்சனை இருக்குது? உனக்கும் காலில் பிரச்சனைக்குதா? சரி, அப்போ எல்லாம் போய் மறுபடியும் காலில் விழுப்பா. அதனால் கருப்பசாமி நல்ல கம்பெனி தொழில் பண்ணிட்டு இருந்தான். இப்போ வெளியில் அனுப்பி விட்டாங்க ஆண்ட்ராய்டுக்காரன். யார்? நீ தானா? அப்போ நீ வெளியில் உட்கார கூப்பிட்ற, நீ போய் மறுபடியும் காலில் விழுந்துட்டு வா. அதனால் கருப்பசாமி மீண்டும் அதே கம்பெனிக்கு போகணும். முன்னாடி வா, இன்னும் முன்னாடி வா. அதனால் கருப்பசாமி ஒரு நல்ல தாயா பிள்ளையா அங்கே கம்பெனியில் இருந்தான். இப்போ கெட்ட வேர் உருவாக்குற மாதிரி அவன் வந்து வெளியே அனுப்பிட்டான். அதனால் வெளியே அனுப்பினதுனால கருப்பசாமி எனக்கு மீண்டும் அதே இடத்துல நம்ம போகணும். அதே போல் கருப்பசாமி யார் இடைஞ்சலாக இருந்தாலும் 2 ஆள் இருக்குது, ஒரு ஆள் இல்லை, 2 ஆள் இருக்குது. அந்த 2 ஆளையும் சரி கட்டுறதுக்கு இன்னும் ஒரு 33 நாள். அதே மாதிரி ஓனரே உன்னை கூப்பிட்டுருவேன். கூப்பிட்டு பழையபடி உனக்கு வேலையை கொடுத்து இருக்கிற காலங்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்து நான் கருப்பசாமி நம்பிக்கை கெடாமல் உனக்கு உருவாக்கினா போதுமா? போதும்ல. இந்தா ஒன்றை பாங்கா வச்சுக்க. ஒன்றை கொண்டுட்டு போய் கருப்பசாமி நீ இதே எனக்கு பார்க்கணும் அப்படின்னு கொண்டு ஓ ஆளுக்கு பகுதி கிட்டவா, ஆளுக்கு பகுதி சாப்பிட்றணும். சரியா? நான் கருப்பை கூட வரம்போ. அங்கே போய் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி கரூர் வச்சுப்பா. கரூர் சரிப்பா. கருப்பசாமி அப்படியா? சரிப்பா, நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி.
அதனால் குடும்பத்தில் உள்ள நபர் ஒரு சில ஆளுகள் வந்து உன் பொருளை கண்டுபிடிச்சி கொடுத்தா உன் கண்ணில் தண்ணி வரும். அதனால் நீ அழுக மாட்டிய, உனக்கு பொருள் வந்தால் சரி, அப்படித்தானே? அப்போ நம்ம எப்படி இருக்கணும்ப்பா நீ சொல்லு, நீ எப்படி இருக்கணும்? சரி, இப்போ கொஞ்சம் நான் குறைச்சிட்டேன். என்ன குறைச்ச? வேற இது என்னது நீ சொல்லு. சரக்கு அடிப்பியா? அடிப்பில்ல. அதை வந்து ஒரு 3 மாதத்துக்கு உன்னை நான் குறைக்க சொல்கிறேன், சரியா? இது நான் கருப்பசாமி இன்றைக்கி நல்ல மூடல் இருக்கிறதுனால உனக்கு இப்போ நியாயமாக சொல்கிறேன். 3 மாதம் குறைச்சிரு. 3 மாதத்துக்குள்ளே நான் கருப்பசாமி யார் 3 பேர் சேர்ந்துருக்கேன். இதில் இப்போ பார்ட்னராக ஒன்று பொருள் கண்டிப்பாக உனக்கு வாங்கி கொடுத்துறேன். அப்படி பொருள் இல்லை அப்படின்னா அதுக்குண்டான தண்டனையும் கெடுத்து கண்ணுக்கு ஆளையும் உனக்கு காட்டிடுறேன், சரியா? அப்போ உன் கண்ணில் தண்ணி வந்துன்னா என்னை கேட்காம நீ போகவும் கூடாது, கலந்துக்கவும் கூடாது. கலந்துக்க மாட்டில்ல? இந்தா இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். உன்னை கொண்டுட்டு வந்து அந்த பொருளை எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுத்துரு சாமி அப்படின்னு 4ஆவது அடுத்து உன்னோட இருப்பிடத்தில் போட்டு நான் கருப்பசாமி யார் அப்படிங்கிறது நாளையிலேருந்து உனக்கு கண்ணுக்கு காட்டுறேன்ப்பா, சரியா? அம்மாவாசைக்கு என்னை வந்து பாரு. இதை எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். நான் கூடவே வரம்போம். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தல கேரளா போயிடுச்சுப்பா. என் மகளை கொண்டுட்டு போய் நல்ல முறையாக சேர்த்தி வச்சாதான் நான் கருப்பசாமியை முழுசாக நம்புவேன் அப்படின்னு என் மகன் சொன்னேன். அப்படித்தானே சொன்னேன்? சொன்ன தேதியில் சொன்ன மாதிரி கொண்டுட்டு போய் சேர்த்தியாச்சுல போய் காலைல வந்துட்டோம். அதனால் சேர்த்துனதுனால எனக்கு பால் கூட எடுத்துறணும். ஆடி அமாவாசைக்கு நான் சேர்த்தி வச்சதுனால எனக்கு வெட்டை கடை வெட்டி வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டணும். அதனால் 2வது கேள்வி, என் மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தொலாவி நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுக்கணுமாப்பா. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துரு. மகனை இப்போ உங்க கொடுக்கான்னு எங்கே இருக்கேன்? நான் கொடுக்குற கனியும் நான் கொடுக்குற பொருளும் அந்த இடத்துக்கு போகணும். எப்படி கொண்டு சேர்த்துவேன்? 3 நாளை கூட கொண்டு சேர்த்திடணும். பார்க்குறேன்னு சொல்லக்கூடாது. ஒன்று கொடுக்குறேன், இல்லை கொடுக்க முடியாது, அது எனக்கு தெரியாது. 3 நாளைக்கு உள்ள உன் மகனுக்கு போய் சேரணும். நீ உன் மனைவி வர சொல்லி கொடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, சரியா? ஒன்றை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் உன் மகனுக்கு கொடுத்துரு. நீ கேட்டது போல நான் கருப்பசாமி சீக்கிரமாக என் திருவிழாவுக்கு எனக்கு விசேஷத்துக்கு கலந்துக்க முடிச்சது அடுத்த 30 நாள் அவனுக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல? கூட வரம்போ வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் போயம்பாளையம் போயிடுச்சுப்பா. இதில் மேஸ்திரி யாருப்பா? மேஸ்திரி. அப்படியா? சரிப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். வேலை அப்படின்னு பார்த்தோம்னா கட்டட தொழில், அந்த தொழிலும் நம்மளுக்கு இப்போ எதுவுமே இல்லை, அப்படித்தானே? கிட்டவா. அதே போல் கருப்பசாமி தொழிலும் உனக்கு அடுத்த 1 வாரத்துலேருந்து தொழில் அமைச்சு கொடுத்துறேன். ஆளுகளும் பிரச்சனை இல்லாமல் அமைச்சு கொடுக்குறேன். நிரந்தரமாக ஒரு 10 பேர் கையில் இருக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். 1 வாரம், அதுக்கப்புறம் உனக்கு ஆட்டோமேட்டிக் வேலை அமைஞ்சிடும். அதே மாதிரி சின்ன சின்ன வேலை ஃபஸ்ட்டு வரும், அதில் தடுமாற்றம் இல்லாமல் நீ இறங்கி செய். நான் கருப்பசாமி உனக்கு ஆளுகளும் பஞ்சத்தை இன்னிலிருந்து நீக்கி கொடுத்து உனக்கு வேலையும் பஞ்சத்தை நீக்கி கொடுத்து பொருளாதார நெருக்கடியாக இருக்குது, அந்த பொருளாதார நெருக்கடின்னு 1 வாரத்தில் தீர்ந்துடப்படானே. படிப்படி அமைச்சா போதுமா? இந்த ஆண்டு வந்து ஒரு ஆடி வரைக்கும் பொறுமையாக வேலை செய். ஆடிக்கு மேலே நீ நினச்சது போல் உனக்கு பெரிய பெரிய வேலையை வர ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து அப்படியே தொடர்ந்து போயிடலாம், சரியா? கருப்பன் கூட வரம்போ. அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் அன்னூர் வச்சுப்பா. அன்னூர். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தண்டாமானே. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு உன் மகனுக்கு நல்ல வேலையை கருப்பி அடுத்த இந்த மாதம் முடியட்டும், அடுத்த மாதத்துலேருந்து உனக்கு வேலை நிற்காமல் வேலை நான் போட்டு கொடுத்துறேன். அதே மாதிரி கருப்பசாமி நம்ம போய் பேசுகிற வியாபாரம் நல்லா படியணும், அப்படித்தானே கேட்டேன்? உனக்கு நீ நாளையிலேருந்து போய் பேசு. போய் பேசுகிறது உனக்கு நல்லபடியாக படித்தா போடும்ல, போய் காலைல வந்துடுவோம். அதனால் கருப்பசாமி நாளையிலேருந்து நம்ம போகிற வியாபாரம் இப்போ ஒன்று பார்த்து வச்சுருக்கிறோம், அப்படியே இல்லையா? அந்த பார்த்து வச்சுருக்கிறதும் நல்லபடியாக படிஞ்சிடும். அதே மாதிரி அடுத்தடுத்து உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கருப்பன் கூட வந்தால் போதுமா? ஒன்றை உன் மகனுக்கு கொடுத்துரு. ஒன்றை நீ பகுதி சாப்பிட்டு நீ தேய்ச்சி குளிச்சிரு. நான் நாளையிலேருந்து போய் பேசுகிற இடம் உடனே உனக்கு வியாபாரமாகிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல? அதில் எனக்கும் பங்கு வந்துடணும்.
நான் உனக்கு பார்ட்னர் 2 பேர் இல்லை 3 பேரை சேர்ந்து போயிடுவோம். அப்படி இருந்தால் போதும்ல. அதே மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். அதனால் இன்னொரு ஆளை வந்து அதிகமாக இன்வால்வ் ஆகி வச்சக்கூடாதுன்னு இருக்கேன். யார் தெரியுமில்ல? அவனை மட்டும் கவனமாக பார்த்துக்க. அவனை ஊறுகாய் மாதிரி அப்பப்போ தேவைன்னா மட்டும்தான் அவனை வச்சுக்கணும். க்ளோஸே அப்பவும் போகக்கூடாது. அப்படி இருந்தால் போதும்ல. கூடயே வரம்போம். வர்ற வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போப்பா. கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி கண்டிப்பாக தண்டனையை கொடுத்து நான் கருப்பசாமி ஆளுக்கு செய்வனையை வைக்கிறவனை நீ போய் உட்கார் கூப்பிட்றேன். செய்வனையை வைக்கிறேன். நமக்கு லோன் கிடைக்க மாட்டேது. போகிற பக்கம் எங்கேயுமே பணமும் கிடைக்க மாட்டேது. அதனால் கருப்பசாமி ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து எனக்கு தீர்த்து கொடுத்து அதிலேருந்து எப்படியோ வெளியில் கொண்டு வந்து சேர்த்தணும். அப்படித்தானே? இன்னும் ஒரு 3 நாள் பொருள் தண்டனை கொடுக்கறதுக்கு உங்கள் கண்ணு முன்னாடி காட்டுறேன். ஒவ்வொருத்தனா கண்ணுக்கு காட்டுறேன். நீ கேட்டதோட லோன் இந்த மாதம் முடிட்டுறமானே, அடுத்த மாதம் பிறக்கிறதுக்குள்ளேயே உனக்கு நல்ல செய்தி அதுவும் வந்துடும். இப்போதைக்கு முதல் மாதிரி எல்லாரும் டார்ச்சர் கொடுக்குறானா? இல்லை. அதுதான் நான் சொன்னேன். இப்போதைக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு டார்ச்சர் இல்லாமல் பணமாக வரைக்கும் உனக்கு அமைச்சு தந்துடுறேன். அதுக்கப்புறம் எல்லாத்து வரையும் அடைச்சிடும். நீ கேட்டதோட நான் கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன். கிட்டவா கூடயே வரம்போம். கருப்பசாமி மறுபடி ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு சரிப்பா. இதில் தேங்காய் வியாபாரம் பண்ணுறது யார்? இதில் நீயும் தேங்காய் வியாபாரமாப்பா? சரி, 2 பேரும் போய் காலைல விடு. இப்போ வாரிசு வேணும் அப்படித்தானே? அதனால் கருப்பசாமி வெயிட் பண்ணி பார்த்துட்டு பாப்பா. நீ கேட்டதோட கருப்பசாமி நான் 3 120 நாள் சொன்னது தான். அதில் கருப்பசாமி கட்டாயம் உனக்கு உருவாக்குறதா. அதில் எந்த வித மாற்றம் இல்லை. அதனால் நம்ம நட்டையோ கொட்டையோன்னு ஒரு வியாபாரத்துக்கு ஒரு முடிவு பண்ணி வாகனமும் எடுத்தாச்சு. அதனால் ஒரு 3 மாத காலத்துக்கு வந்து பெருசாக எதிர்பார்க்குற வருமானம் வராது. நீ இறங்கி செய்யலாம். அதுக்கப்புறம் நல்ல வருமானத்தை உனக்கு கொடுத்தாரு. இந்த குடி நீயும் குடி. சரிப்பா. இந்த ஆளுக்கு ஒன்று பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் கருப்பசாமி எப்படியாவது நம்ம செய்கிற தொழிலில் யாரோ ஒரு ஐடியாவை கேட்டு பூ கேட்டு கொண்டுட்டு போய் ஆரம்பிச்சிட்டோம். அதில் நட்டம் இல்லாமல் கருப்பை நல்லபடியாக காப்பாற்றி கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் வச்சிரு. நாளையிலேருந்து உனக்கு வருமானத்தை எச்சு பண்ணி கொடுத்துறேன். நான் கருப்பை கூடயே வந்துடணும். கருப்பசாமி மறுபடியும் நல்லூர் வச்சுப்பா. நல்லூர் கணவருக்கு வந்து உடல்நல சரியில்லை, குறி 1. அதனால் கருப்பசாமி உடல்நிலையை சரி பண்ணி தரணும். அப்படி இல்லையா? நாளுக்கு நாள் எல்லாமே குறைஞ்சிருச்சே இருக்குது. குறையுதா இல்லையாப்பா? அதனால் கருப்பசாமி உடம்பு தொந்தரவு ஒரு 5 டைம் ஞாயிற்றுக்கிழமை என்கிட்ட வந்து கனி வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போ. நீ கேட்டதோடு 5ஆவது வாரம் முடியறதுக்குள்ளே உனக்கு முழுசும் சரி பண்ணி கொடுத்து குடி. நல்லபடியாக சாப்பிட வச்சு ஆரோக்கியமாக இருக்க வச்சு 4 காசு வருமானத்தையும் கொடுத்து இருக்கிற காலம் நிம்மதியாக கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? யார் கையும் வேந்தக்கூடாது. உனக்கு நான் வேலை கொடுத்துட்றேன், வருமானத்தையும் கொடுத்துட்றேன், நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றியும் கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதுமாப்பா? நான் கருப்பன் கூட வரப்பா. 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். அடுத்த டைம் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது, இப்போ இன்றைக்கி என்ன கிழமை? வெள்ளி 1, சனி 2, ஞாயிறு 3 நாளைக்கு சாப்பிட்றணும். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வா. நீ கேட்டதோடு வரும்போதே ஓரளவுக்கு சாப்பிட்றேன்ப்பா அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லணும். சரியா? அப்படி இருந்தால் போதும்ல. இந்தா நான் கருப்பை உனக்கு உன் தலைவாசலில் தான் நானும் என் சகோதரியும் இருக்கேன். அதனால் நீ பயப்படாமல் போ. கருப்பை நான் கூட வரம்போ அதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததில் ஜந்த ஊருப்பா. சரி, கருப்பசாமி மறுபடி கோத்தகிரி வச்சுப்பா. அப்படியாப்பா? சரி கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் சரிப்பா எதையா ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படித்தானே? அந்த பிரச்சனை இன்னையிலேருந்து சரி பண்ணிடலாம். அப்படி இருந்தால் போதுமா? கிட்டவா இந்த குடிப்பா. நான் கருப்பசாமி நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து வீட்டில் தேவையில்லாத ஒரு வாக்குவாதம் வந்துட்டுருக்குது. அந்த வாக்குவாதமும் இல்லாமல் அதே மாதிரி தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணனதா இல்லை நேர காலம் சரியில்லையா என்னான்னு தெரியணும்.
அப்படித்தானே? அதனால் நான் கருப்பசாமி ஓடி போய் பார்த்ததில் இது வந்து ஒரு சூழ்ச்சி வேலை தான் நடந்திருக்குது. அந்த சூழ்ச்சி வேலையை அடுத்த 3 நாளில் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி 4ஆவது நாள்லேருந்து வழக்கம் போல் வீட்டில் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷம் பிரியமாக உனக்கு வாழ வச்சு கொடுத்து அடுத்த 48 நாள் முடியறதுக்குள்ளே அது வீட்டில் பிரச்சனையே இல்லாமல் சரி பண்ணி கொடுத்தா போதுமா? என் ஆலயத்தை ஒரு சுற்றிட்டு ஓடு 4 பேர் ஓடு. காலையில் ஒரு மாதிரி, மதியம் ஒரு மாதிரி, ராத்திரி ஒரு மாதிரி, அப்படித்தானே? நேரத்துக்கு நேரம் ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் வந்துட்டுருக்கு. அதனால் நான் கருப்பசாமி 5 கனி கொடுத்துட்டு போகிறோமானே. 5 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இல்லை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்க்கணும். சரியா? இந்த 5 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நீ கேட்டதோட உடம்பு தொந்தரவு முழுசும் சரி பண்ணி கொடுத்து யார் என்ன பண்ணி வச்சுருந்தாலும் சரி, உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. கிட்டவா 2 கனி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். 1 4 அறுத்து போட்டுறணும். யாரோ எது பண்ணினாலும் சரி, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கேன், அதனால் நீ சரி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு 4 அறுத்து போட்டுரு. 1 நிலவாசப்படியில் கட்டிடு. கிட்ட வாப்பா. அதனால் நம்ம நினச்சது போல் படிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அமையுமா? கட்டாயம் படிக்கலாம். கிட்டவா. கண்டிப்பாக சீட்டும் கிடச்சிடும். அதனால் பெருசாக லாயராக கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அதுக்கு தானே ஆசை. அதனால் கண்டிப்பாக லாயர் ஆக்கிடுறேன். அப்படி இருந்தால் போதும்ல. கிட்ட வாப்பா. இதை 2 பேர் ஆளுக்கு பகுதி சரி பகுதி சாப்பிட்றணும். சரியா? நல்ல வேலையை கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். ஒரு வருட காலத்துக்கு செட்டு மட்டும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வச்சுக்கக்கூடாது. சரியா? நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் பார். ஒரு வருட காலத்துக்கு அதுக்குள்ளே உன்னை லட்சியத்தில் நான் ஜெயிக்க வச்சு கொடுத்துறோம். சரியா? படிப்பு இப்படி இடையில இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நீ பயப்படவே வேணாம். உனக்கு வாழ்க்கையில் கருப்பசாமி நான் மேலே ஏற்றி விடுறது என் பொறுப்பு. நான் சொன்னதை மட்டும் கடைப்பிடி. ஓடியே வரம்பு. அப்படி 8ஆவது நாள் சொல்கிறேனே. சரியா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறேன். இப்போ வந்து கணவருக்கும் படிப்புக்கும் வேலைக்கு தான் சொல்லியிருக்கேன். அதனால் நான் நல்ல லாயரை உருவாக்கி நல்லபடியாக பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு அமைச்சு கொடுத்தேன். கூடயே வரம்பு. வர்ற ஞாயிறில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துப்போம். மறுபடி குரமந்தூர் வச்சுப்பா. குரமந்தூர் வாழ்க்கை போயிடுச்சு. அதனால் 2ஆவது வாழ்க்கையாவது நல்லபடியாக கருப்பசாமி தொலாவி அமைச்சு கொடுக்கணும் மகனுக்கு. அப்படியே இல்லையா? அப்படியே இல்லையாப்பா? போய் காலைல வந்துடுவான். அதே போல் கருப்பசாமி இன்னும் இங்கே வா. எனக்கு ஒரு மாலை ஒரு பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு வா. நீ கேட்டது போல் 2ஆவது திருமணம் நீ நினச்சது போல் 6ஆவது மாதம் உனக்கு முடிச்சு கொடுத்துறது. அதனால் இப்போ இருக்கிற வேலையில் ஓரளவுக்கு அப்படியே உனக்கு அமைச்சு கொடுத்து நமக்கு நல்ல பிள்ளையை நான் தொலாவி பிடிச்சா போதுமா? அதனால் நீ வர ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் சொன்னதை கொண்டுட்டு வந்துடணும். கிட்டவா. இதை கொண்டுட்டு போய் இப்போ மகன் எங்கே இருக்கா? பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க வச்சிரு. இதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடு. தாய் தகப்பனை கருப்பன் கூட வரணும் அப்படின்னு என் பேரை சொல்லி நிலவாசப்படியில் கட்டிடு. நான் தொலாவி பிடிச்சி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். கூடயே வரம்போ.